ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம்? அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் பார்த்துடலாமா? நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், எதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கறது நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துடலாம். ஸோ நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம்? டென்சஸ் இல்லையா? காலங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுலயும் குறிப்பா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா சொல்லலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது எழுத்து முறையாவோ இல்ல பேச்சு முறையாவோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத. ஸோ அப்படி வரும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு குறிக்குது. அதுலயும் நம்ம என்ன சொல்லலாம்னா நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் இறந்த காலம், இந்த மாதிரி நம்ம காலங்கள்லாம் பிரிச்சு நம்மளால சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா நமக்கு இந்த என்னதான் ரூல்ஸ் கொடுத்தாலும் அந்த ரூல்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணாலும் அந்த ரூலுக்கு எது நமக்கு குறிப்பான ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். ஒரு மூவி பாக்குறோம்னா அதுல ஆக்ஷன் கிங்கே எல்லாம் அந்த மூவி நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஆக்ஷன் வார்த்தைகள் அப்படிங்கிறது வேணும். சோ அதை நான் எப்படி பண்றேன்? V1 V2 V3 பிரிச்சு அதுக்கு தமிழாக்கம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதுறோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது V1 V2 V3ல நான் இன்னைக்கான ஆக்ஷன் வேர்டு என்ன வச்சிருக்கேன், அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படிங்கறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் பத்தி இல்லையா? ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதை பத்தி பார்த்தாலும் எந்த அஃபர்மேஷன்ஸா இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நான் என்ன வச்சிருக்கேன்னா க்ரோ. ஸோ க்ரோ அப்படிங்கிறதுனாவே என்ன சொல்றது? வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ நம்மளே கூட சொல்லுவோம், நம்ம இன்னும் நல்லா வளர்ந்துகிட்டே போங்க, அவங்க நல்லா வளர்ந்துகிட்டே இருக்காங்க, அவங்களோட பிசினஸ் டாக்டிஸ் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிங்கிறது இட் இஸ் டு பி ஒரு பாசிட்டிவ் வேர்ட். அந்த பாசிட்டிவ் வைபான வேர்டுங்கிறத வி கேன் யூஸ், நம்ம எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். அப்ப க்ரோ அப்படிங்கும் போது என்ன சொல்றது? வளர, இல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து V2 வந்து கிரியூ, கிரியூன்னு சொல்லுவாங்க. V3 வந்து க்ரோன். ஸோ கிரியூ ஆர் க்ரோன் ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே அர்த்தம் தான். என்ன அப்படின்னா வளர்ந்தது. அதை வந்து நம்ம காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்ல போறோம், அவ்வளவுதான். மத்தபடி கிரியூ க்ரோன் ரெண்டுத்துக்குமே வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். க்ரோன்னா நமக்கு வளர அப்படிங்கறதா. அப்ப க்ரோ, கிரியூ, க்ரோன் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? 3 ஃபார்ம்ஸ்லயும் பிரிச்சு அழகா சொல்லிட்டோம். இப்ப இது நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன். ஸோ சென்டென்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? சோ அப்படி எடுத்து வரும்போது ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. சோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரோல நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான ரூல் எடுத்து எழுத போறோம். ஸோ ஆல்ரெடி ரூல் என்ன சொல்லியிருந்தோம்? ஏபிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவா நம்ம இன்ட்ராகேட்டிவ் பத்தி எழுதுதால என்ன பண்ணுவோம்? இன்வர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கிறத எழுதுவோம். அப்போ ஏவி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் அண்ட் V3. ஸோ கொடுத்தாச்சு. அப்போ ரூலை வந்து ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏவிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னால என்னது? ஹேட் அப்படிங்கிறது தான் ஏவி. அண்ட் தென் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது எனி சப்ஜெக்ட் கேன் டேக். நான் இங்க தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ V3ன்னு வரும்போது என்ன பண்ணலாம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபி. ஸோ அப்போ இது வரும் ஹேட், தே அண்ட் பிபி அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இது எப்படி அப்ளை பண்ணி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இன்ட்ராகேட்டிவ்ல எழுதுறேன். இன்ட்ராகேட்டிவ்ல எழுதும் போது ஹேட், தே, V3 என்னது? க்ரோன் இல்லையா? க்ரோன். அப்போ ஹேட் தே க்ரோன் அப்படின்னு எழுதியாச்சு. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? அவர்கள் வளர்ந்திருந்தால் அப்படிங்கிறது. தேங்கிறது அவர்கள் இல்லையா? ஒன்றுக்கு, அதாவது இரண்டுக்கும் மேற்பட்டவர்களை தான் தேன்னு சொல்லுவோம், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை பி சொல்லுவோம். இப்ப அவர்கள் வளர்ந்திருந்தால் ஹேட் தே க்ரோன். சோ இது எப்படி சொல்லலாம்? ஹேட் தே க்ரோன், had they grown together to their, இது நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த சென்டென்ஸை வந்து நீங்க எழுதிக்கலாம். அப்ப நான் என்ன எழுதிருக்கேன்? had they grown together to their neighbor. நெய்பர்னு சொல்லலாம். அதாவது நெய்பர்னா தெரிஞ்சவர்கள் இல்லையா? அவங்க தெரிஞ்சவர்கள் கூட தான் அவங்க எல்லாருமே ஒன்னா வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல பக்கத்து வீட்டு குழந்தையோட தான் எல்லா பிள்ளையும் எங்க பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அவங்க கூட இந்த மாதிரி இன்னும் கூட நம்ம என்னன்னா had they grown with their business அப்படின்னு கூட எழுதலாம். அவங்களுடைய பிசினஸ்ல அவர்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி. இருந்தால் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினா இருக்கிறது. இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம். பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் எழுத போறேன். எப்படி எழுதுறேன்? they had grown.
அப்ப அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்மா சொல்றது. ஒரு கரெக்டா முடிச்சிருச்சு. ஓகே, அவர்கள் வளர்ந்து விட்டாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப they had grown together. they had grown together. they are அவர்களோட நெய்பர், அவங்க தெரிஞ்சவங்களோட அவங்க சேர்ந்து வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறது தான் சொல்றது. இது வந்து பாசிட்டிவா சொல்றது இல்லையா? இது நான் பாசிட்டிவா சொல்றேன். அவங்க தெரிஞ்சவங்களோட சேர்ந்து அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது. இதையே நெகட்டிவ்ல வந்து வரும்போது they hadn't grown together. so grown together. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னாவே வளரவில்லை அப்படின்னு கொடுத்தாங்க. they hadn't grown together. ஓகே, யார் கூட அப்படின்னா to their neighbor. அவங்க அவர்களுடைய தேர் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ங்கிறது தேருங்கும் போது யாருடைய, அவர்களுடைய தெரிஞ்சவர்கள் இல்லையா, நெய்பர். அதாவது அப்போ டு தேர் நெய்பர். சோ அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, ஹேடன் க்ரோன் அப்படின்னும் போது வளரவில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர்கள் தெரிஞ்சவர்களோட வளர்ந்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ட்ரோகேட்டிவ்ல, அவங்க தெரிஞ்சவங்களோட தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல, அவங்க தெரிஞ்சவங்களுடன் வளரவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ்ல. ஸோ ஒரே கேள்விகளே ஒரே ஒரு ரூலை வச்சுட்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இதை வச்சுட்டு நீங்க 10 to 5 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.